Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து அதை விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி சாஸஸோட செய்யும்போது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கேபேஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நம்ம வந்து முட்டைக்கோஸை வந்து இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து எந்த அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. அடுத்தது மைதா மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் பெரிய டீஸ்பூனால் வந்து நிறையா தான் போட்டிருக்கேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, கம்மியாக வேணுன்னா பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வந்து இந்த கோஸ்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். இதை நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி கையால் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். நமக்கு தண்ணி தேவை அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் தெளிச்சுக்கிறேன். இப்போ முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட மாவு கூட கொஞ்சம் பத்தாமல் கூட போகலாம். ஏன்னா அதிகமாக நீங்கள் முட்டைக்கோஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மாவுலாம் எந்தளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாவு காரம் எல்லாமே சேர்த்துங்க. இப்போ உருண்டை எல்லாமே வந்து உருட்டி எடுத்தாச்சு. இந்த அளவு வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வந்து உருண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும், உதிராமல் நம்ம வச்சிடலாம். இது வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சிம்மில் வச்சு இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வந்து கேரட் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக குடமிளகாய், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பூண்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன்.
இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன், சில்லி சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கே போதும். இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்ச உருண்டை எல்லாமே இதோட சேர்த்துடலாம். இதெல்லாம் ஒன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து பரட்டி விட்டுடலாம். அப்படியே ஊறட்டும் அந்த சாஸோட. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேபேஜ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம முட்டைகோஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாவே வந்து பொரியெல்லாம் வந்து தூரமாக ஓடுவாங்க. இது மாதிரி கொஞ்சம் சாஸஸோட கலந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேபேஜ் மஞ்சூரியன் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டெய்லி நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.